டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்கப்பட்ட கொஷின். முதல் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிறப்போ நமக்கு எஸ்ன்னு அர்த்தம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 253 கொடுத்துட்டு எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல் எண்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் 1 2 3 4 இப்போ எக்ஸஸாக போயிட்டுருக்கு. எவ்வளோ வரைக்கும் அந்த எல்லோட வேல்யூ, அந்த லாஸ்ட்டு எண்ணோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஸுனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏயோட வேல்யூ முதல் எண் நமக்கு இயல் எண் அப்படிங்கிறப்போ முதல் எண் 1ன்னு தெரியும். அடுத்து டி ஒவ்வொரு எண்ணுக்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 1ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா தான். எல்லோட வேல்யூ அதாவது லாஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் n/2 இன்ட்டு a + l அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். இங்கே எல் இறுதி எண் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு t அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஏயோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க எஸ்னோட வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த n/2 அப்படியே இருக்குது. 2aக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா O2 2. ஓகேங்களா? இந்த டிக்கு பதிலாக 1 கொடுத்தேன் அப்படின்னா என்ன பெருக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அப்போ n - 1 அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த 2 வகுத்தல் இருக்குது, அங்கே போனால் பெருக்கல் ஆகும். ஸோ இதை பெருக்கி என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா 506 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ n இன்ட்டு இங்கே பாருங்கள் 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இந்த என்னோட வேல்யூ அப்படியே எழுதிட்டு 2ல் 1 போச்சு அப்படின்னா +1ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த எண்ணை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா n × n n² + n. இந்த ப்ளஸ் வேல்யூ இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் வேல்யூ ஆகி -506 = 0. ஓகேவா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா 22 × 23 போட்டிங்க அப்படின்னா 506 கிடைக்கும். ஓகேங்களா? 22 × 23 போட்டிங்க அப்படின்னா 506 கிடைக்கும். நமக்கு மைனஸ் பெருக்கும் போது என்ன கிடைக்கணும் அப்படின்னா மைனஸ் நம்பர். ஓகேங்களா? கூட்டும் போது ப்ளஸ் நம்பர் வேணும் அப்படிங்கிறதுனால சின்ன நம்பருக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பெருக்கும் போது -506 கிடச்சிரும், கூட்டும் போது +1ங்கிற வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ இங்கே என்னோட வேல்யூ எடுக்கும்போது இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ என்னோட வேல்யூ -22 அப்படின்னா +22, என்னோட வேல்யூ -23. ஸோ n = என்னது அப்படின்னா 22. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 22ங்கிற வேல்யூ லாஸ்ட் நம்பர் எல்லுன்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 a + l. அப்போ ஏயோட வேல்யூ 1ன்னு எடுத்துங்க. அந்த லாஸ்ட் இறுதி நம்பர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 22. ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துக்கங்க. 22 அதை எல்லோட வேல்யூக்கு பதிலாக 22ன்னு எடுத்து போட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்படியும் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இதோட மொத்த கூடுதலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 253ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், n × 23 = 506. n = 506/23. இப்போ 23 கேன்சல் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னா 22 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். எல்லோட வேல்யூ என்னவோ அதுதான் என்னோட வேல்யூவாக இருக்கும். ஏன் இது இயல் எண்கள். ஸோ இதில் என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 22. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா A.